தமிழக அரசு மீது ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்டிய நடிகர் கமல்ஹாசன் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர்கள் கடம்பூர் ராஜுவும் சி.வி. சண்முகமும் வலியுறுத்தியுள்ளனர். அதே சமயம் அமைச்சர்கள் கமலை மிரட்டுவதாக திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தனியார் நிகழ்ச்சி தொடர்பாக 12ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் கமலஹாசன் அரசை விமர்சிக்கும் விதமாக தெரிவித்த கருத்துக்கள் சர்ச்சைக்குள்ளாகின. அவரது கருத்துக்கு தமிழக அமைச்சர்கள் சிலர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு அரசு மீது அடிப்படை ஆதாரங்கள் இல்லாமல் கமல் குற்றச்சாட்டுகளை வைப்பதாக தெரிவித்தார். கமலஹாசன் எந்த அடிப்படையில் சொல்றாருன்னு தெரியல. நேற்று தினம் கூட மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் இப்படி பொறுப்பு இல்லாமல் எதையும் பேசக்கூடாது, ஆதாரம் இல்லாமல் பேசினால் விரைவில் அரசு அவர் மீது வழக்கு தொடுக்க தயாராக இருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே கருத்தை தான் நானும் நேற்று விருதுநகரில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை கொண்டாடி வந்த நேரத்தில் சொன்னேன். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் பணத்திற்காக கமல் எதையும் செய்யக்கூடியவர் என குற்றம் சாட்டினார். பணத்திற்காக இன்னைக்கு பிக் பாஸ் என்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அதை நடத்துவது அனைத்துமே அவருடைய முழு அவருடைய ஏற்பாட்டின் பேர் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் மிகவும் சமுதாயத்தில் பின்தங்கிய மக்களை விமர்சிக்கின்ற வகையிலே, அவரை தரந்தாழ்த்து பேசுகின்ற வகையிலே, தன் மேலாதிக்கத்தினுடைய அந்த ஜாதி உணர்வை காட்டி அந்த மக்களை தரந்தாழ்த்தி இன்றைக்கு பேசியிருக்கிறார். அவர் மீது வன்கொடுமை சட்டத்தின் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்நிலையில் ஊழல் அரசு என்று கூறிய நடிகர் கமல்ஹாசனை அமைச்சர்கள் தொடர்ந்து மிரட்டுவதாக திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி செய்பவர்கள் தங்கள் மீதான விமர்சன கருத்துக்களில் உள்ள உண்மைகளை உணர்ந்து அவற்றுக்கு விளக்கமளிப்பதும் தவறை திருத்திக் கொள்வதும் தான் ஜனநாயக ஆட்சி முறைக்கு அழகு என கூறியுள்ளார். தனக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ள திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு கமல்ஹாசன் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள கமல்ஹாசன், ஒவ்வொரு வாக்காளனுக்குள்ளும் ஒரு தலைவன் இருக்கிறான் என்பதை உணர வேண்டும் என்றும், அதை உணராதவர்கள் தலைவர்களாக நீடிக்கலாம் என்ற கனவு ஜனநாயகத்தில் பலிக்கவும் கூடாது எனவும் கூறியுள்ளார். இதனிடையே அரசு குறித்து விமர்சனம் செய்த கமலுக்கு எதிரான அமைச்சர்களின் கருத்து அரசுக்கு எதிரான விளைவை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் என ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். கருத்து சொல்வதனால் அவர்கள் மீது தாக்குதல் வார்த்தைகளால் தாக்குவதும் எச்சரிப்பதும் அரசினுடைய போக்குக்கு அவப்பெயரைத்தான் ஏற்படுத்துகிறது. அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் கமலஹாசனை பற்றி விமர்சிக்கிறார். விமர்சனமே கூடாதா? இதேபோல் அரசை விமர்சிக்கும் உரிமை யாருக்கும் உண்டு என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனும் கருத்து தெரிவித்துள்ளார்.